My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட 900 இடங்கள் இந்த மூன்றாவது சுற்றில் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஆட் ஆக போகுது. அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் என்எம்சி 700 இடங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் 200 இடங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் வரப்போகுது. ஆல் இண்டியா கோட்டாவில் 200 சீட்டும் தமிழ்நாடு ரவுண்ட் 3ல 700 சீட்டும் வரப்போகுது. இதுவரைக்கும் சீட்டு கிடைக்காம இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த வருஷம் நமக்கு சீட் இல்லை தான், பட் வருகிற வருஷங்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுவரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைச்சா கூட போதும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைச்சா கூட போதும், டீம்டு போகிற அளவுக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை, இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உண்மையாகவே சந்தோஷத்தை தான் தரும். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் புதுசாக சீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அடிஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜ் வருது, டோட்டலாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது எங்கேருந்து சார் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் இருந்து தான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 16/10/2025 இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட், சீட் மேட்ரிக்ஸ் ஆஸ் ஆன் 16/10/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃப்ல தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸில் அடிஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் புதுசாக சீட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 150 இடங்கள்லேருந்து 250 இடங்களாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் 150 சீட்லேருந்து 250 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ காலேஜ்னு சொல்லி காமிச்சிடலாங்களா, என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா, அன்னை மெடிக்கல் காலேஜில் நமக்கு 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அருணையில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பனிமலரில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுவாமி விவேகானந்தாவில் நமக்கு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்ட் பீட்டர்ஸில் 100. இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2லேயே வந்திருக்கணும், பட் ஆனால் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஆட் ஆகலை. பட் இது வந்து ஒரு சந்தோஷம், தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறதுனால. இப்போதைக்கு என்எம்சியில் வந்திருக்கிற 3 காலேஜ்னா அன்னையில் 100 சீட்டு, அருணையில் 50 சீட்டு, பனிமலரில் 50 சீட். இந்த 200 சீட் வந்து நமக்கு இப்போ என்எம்சியினுடைய ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைவேட் காலேஜ்லேயும் இன்னும் இருக்குது. தாகூரில் வந்து 100 சீட் இருக்குது. சரிங்களா, தாகூரில் 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 100 சீட்டும் ஸ்ரீனிவாசாவில் 100 சீட்டும் நமக்கு அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுபோக தக்ஷஷீலா அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மோஸ்ட் லைக்லி இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வரும் 50 சீட் புதுசாக இந்த வருஷம் தேர்ட் ரவுண்டில் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல் டுகெதர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 700 சீட்டு தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அடிஷன் ஆகிருக்கு, ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாரத்தில் 100 சீட்டு, ஜெயாரில் 50 சீட்டு அண்ட் லலிதாம்பிகையில் 50 சீட்டு வருது. ஆல் டுகெதர் பார்த்தீங்க அப்படின்னா 200 சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு அளவில் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங் இரண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது 900 இடங்கள் புதிதாக இந்த தேர்ட் ரவுண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாகவே நிறைய பேர்த்துக்கு இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கிற, எனக்கு வந்து 1 மார்க்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன், 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்கும். மேபி எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நமக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் அதிகமாக செலவு பண்ண முடியாது, நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா அளவுக்கு எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல, பட் டீம்டு யூனிவர்சிட்டி போனால் அந்த ரேஞ்சில் தான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். நம்மளால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்வதற்கு மிஸ்பா அகாடமி தயாராக இருக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இந்த தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.